10ஆம் தேதி நாள் குறிச்சிட்டா. நம்மளோட அப்பா என்னோட அப்பா அன்னைக்கு தான் இறந்தனா. முடிஞ்சா அவனை நீ வந்து காப்பாத்திக்க. சீக்கிரம் வாங்க. ஆமா, ஏன் இவ்வளவு லேட் கேட்கணும்? சாரி சார், கொஞ்சம் டிராபிக் லேட் ஆயிடுச்சு. உடனே உள்ள போய் அவனை அரெஸ்ட் பண்ணுங்க. வாங்க சீக்கிரம். என்ன பண்றீங்க? முதல்ல அவனை போய் அரெஸ்ட் பண்ணுங்க. ஓடுறா வாயே. எடோ கொலகார பேரரசு, நீ காசு விசுறாத மாதிரி ஆக்சிடென்ட் நான் நம்பனே. ಈ ಗುರುವಾಯೂರ್ ಕೇಶವನಾர் ஒரு முறை ஏமாறு, 2 முறை ஏமாறு, 3ஆம் முறை ஏமாற பாடில்ல. என்ன முட்டாள்தனமா பேசிட்டு நான் தவிச்சு ஓட போறேன். இன்னொரு முறை பேசினீங்க இந்த சுட்டு தள்ளு. 50 புல்லட் கூட என்னென்ன கணக்கு காட்டான்னு எனக்கு தெரியும். என்ன சீஃப் காசு நான் படிச்சு கொடுத்தேன். தூக்கடா கையே. இப்ப என்ன கைது பண்ணணும் அவ்வளவுதானே? முதல்ல வெளியே காசு விசுறா இருக்காரு, அவர் உள்ள கூப்பிடுங்க. அவர் கையால எனக்கு வழக்கு போடுங்க. ஓ, இது ஒரு நல்ல பாயிண்ட் அல்ல. சார் கை கொண்டு விலகிட்டார், அம்சமாயிட்டு. ரவீந்திரன் போர்ச்சி சார் வேகம். ഹലോ മിസ്റ്റർ കൊലകാരൻ, ഈ ഗുരുവായൂർ കേശവനാർക്ക് ഒരു വെറുതെ കിട്ടി. ഈ മാറ്ററിനാലെ കേരളത്തിലുള്ള എല്ലാ പേപ്പറിലും തലപ്പ് ചെയ്തായിട്ട് വരും. അപ്പുറം കേരള നമ്പർ 1 ഹീറോ മമ്മൂട്ടി അല്ല, മോഹൻലാൽ അല്ല, ഈ കേശവൻ നായർ തന്നെ. അയ്യോ എന്റെ ഗുരുവായൂരപ്പ, അപ്പൊ അവൻ തന്നെ കൊലകാരൻ. சாரி சாரே, நான் கொஞ்சம் குழம்பிட்டேன் சார். கொஞ்சம் இல்ல, நிறையவே குழம்பிட்டீங்க. கண்ணு கீழே வைக்கும். வாங்க சார், வைக்கும். வாங்க சார். சின்னையா, அந்த காசி விஸ்வநாதன் இலக்கிய வீட்டை காலி பண்ணி எங்கேயோ பாதுகாப்பா கொண்டு வச்சிருக்கான். அவனை எங்க வச்சிருக்கானே தெரியல சின்னையா. அந்த இலக்கியனை இந்த உலகத்துல எந்த மூலையில வச்சிருக்காலும் நான் நினைச்ச இடத்துக்கு அவனை கொண்டு வருவேன். எப்படி சின்னையா? புதுசா இருக்கு. நேத்தான் சார் வேலைக்கு சேர்ந்தேன். எந்த ஊரு? பாஞ்சாலங்கள். ஐயா, பொரியல உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. என்னையா பார்சல்? பிரி. ஹலோ.